Okay, students, we shall continue the lesson commerce, consumerism. Consumerism, in our previous sitting, we have discussed who is a consumer, how the consumers are cheated. In this sitting, we shall see consumerism. What is consumerism? How it emerged? Consumerism has emerged and evolved out of outcome of sufferings and exploitation of consumers whose sole aim is to secure protection from commercial terrorism and exploitative practices and thereby safeguarding their interest by establishing the rights and the powers against the producers and sellers. அதாவது நுகர்வோரியல்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த நுகர்வோரியல் கன்சியூமரிசம்ங்கிறது எதுலேருந்து வந்துச்சு, எப்படி எவால்வ் ஆனது அப்படின்னா, கன்சியூமரிசம் ஹேஸ் எமர்ஜ்டு அண்ட் எவால்வ்டு அவுட் ஆஃப் அவுட்கம் அண்ட் சஃபரிங்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் கன்சியூமர்ஸ். நுகர்வோர் பல விதங்கள்லையும் பாதிப்பு அடைந்ததுனால அந்த பாதிப்புகளை அவர்கள் சரி செய்து கொள்வதற்காகவும் பாதிப்புகளிலிருந்து வராமல் தவிர்த்து கொள்வதற்காகவும் வணிக பயங்கரவாதத்திலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்காகவும் நுகர்வோர் சுரண்டலிலிருந்து பாதுகாப்பதற்காகவும் இந்த அமைப்பை உருவாக்குறாங்க. Consumerism and the need for consumerism. It is an organized effort to fight against the unfair marketing practices with a view to secure consumer protection. It is an organized effort to fight against unfair marketing. முறையற்ற வணிகத்திலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக நுகர்வோர் ஒன்று சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு கூட்டமைப்பு தான் நுகர்வோர் இயக்கம், consumer movement. Yes, it is an organized effort to fight against the unfair marketing practices with a view to secure consumer protection. Consumerism is the society's attempt to bring back the balance in exchange between the buyers and sellers as the strength of power is normally in favor of sellers rather than buyers. அதாவது நுகர்வோர் தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக ஒரு சமநிலையை உருவாக்குவதற்காக விற்பவர்களுக்கும் வாங்குபவர்களுக்கும் இடையில் ஒரு சமநிலையை உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்டது தான் நுகர்வோரியல். The term consumerism came into existence in the early 1960s. அதாவது 1960 தான் புதுசாக உருவாக்கப்பட்டது நுகர்வோரியல்ங்கிற வார்த்தை. The term consumerism came into existence in the early 1960s when it was coined by the business community in the western world, particularly in America. அமெரிக்காவில் 1960 வாக்கில் புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு பெறப்பட்ட சொல் தான் கன்சியூமரிசம். இதை ஒரு மதிப்பெண்ணில் கேட்கலாம், நீங்கள் பார்த்து வச்சுங்க. The term consumerism came into existence in the early 1960s. It is a social force designed to protect the interests of the consumers by organizing the consumers to bring pressure on the business community to ensure protection. அதாவது வியாபாரிகளுக்கு வணிகர்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய வகையில், நுகர்வோர் பாதிப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டது தான் இந்த நுகர்வோர் இயக்கம், நுகர்வோரியல். ப்ரொடியூசர்ஸ், செல்லர்ஸ், சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு த கன்சியூமர்ஸ். அப்போ எல்லாருமே நுகர்வோருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. பிகாஸ் கன்சியூமர் இஸ் த கிங் இன் த மார்க்கெட். இன் எ சென்ஸ் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் இஸ் ஏ கன்சியூமர். அதாவது ஒரு விதத்தில் பார்க்க போனோம்னா நம்ம எல்லாருமே நுகர்வோர், ஆசிரியரும் நுகர்வோர், மாணவரும் நுகர்வோர், அதிகாரமும் நுகர்வோர், அமைச்சரும் நுகர்வோர். In a sense, every one of us is a consumer.
நமக்கு தேவையான பொருளை நம்ம பணம் கொடுத்து வாங்கி பயன்படுத்துகிறோம். ஆகவே நம்மில் அனைவரும் ஒவ்வொருவரும் நுகர்வோராக கருதப்படுகிறார். இட் மே பி இண்டிவிஜுவல்ஸ், ஃபேமிலிஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ். அந்த நுகர்வோர் தனிப்பட்ட நபராக இருக்கலாம், ஒரு குடும்பமாக இருக்கலாம், ஒரு நிறுவனமாக இருக்கலாம், ஒரு அமைப்பாக இருக்கலாம். They consume a variety of products. They consume a variety of products and avail number of services almost every day. அன்றாடம் தினந்தோறும் நமக்கு தேவையான பொருள்களை வாங்கி பயன்படுத்தக்கூடியதுனால நம்ம எல்லாருமே நுகர்வோராக கருதப்படுகிறார். You buy your textbooks, notebooks, pen and other stationery items for your studies. மாணவர்களாகிய நீங்கள் என்ன செய்கிறீங்க? உங்களுக்கு தேவையான பொருள்கள், பாட புத்தகம் வாங்குறீங்க, நோட்டு வாங்குறீங்க, பேனா வாங்குறீங்க, இன்னும் தேவையான எழுது பொருள்களை பணம் கொடுத்து வாங்குறீங்க. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு வயர் நோட்டு வாங்குறதுல 192 பக்கம் இருக்காது. நீங்கள் வாங்கக்கூடிய பேனா தரமானதாக இருக்காது. பென்சில் சீவுறதுக்கு முன்னாடி உடஞ்சி போய்டும். தரமான பொருளாக இருக்காது. தரமற்ற பொருள்கள் நீங்கள் உங்களுக்கு விற்றதுனால நீங்கள் பாதிப்பு அடைகிறீங்க. Sometimes one square notebook you buy do not contain 192 pages and the pencil is not of a good quality. Have you not been dissatisfied and heated over these when you have paid a fair price? சரியான விலையை கொடுத்து தரமான பொருளை பெற வேண்டும். நீங்கள் சரியான விலையை கொடுத்தாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருள் அவ்வளோ தரமற்ற பொருளாக இருக்கிறது. அதனால் நீங்கள் பாதிப்படைகிறீங்க. நுகர்வோர் பாதிப்புங்கிறது எல்லாருக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. Thus a consumer is one who consumes goods manufactured and sold by others. கன்சியூமரிசம்ங்கிறதுக்கு ஒரு டெஃபினேஷன் மேசிங்கிறவர் கொடுக்குறாரு. Consumerism is an attempt to enhance the rights and powers by buyers in relation to sellers. இதில் முதல் டெஃபினேஷன் பாருங்கள், மேசி. Consumerism is an attempt to enhance the rights and powers by buyers in relation to sellers. அதாவது இந்த நுகர்வோரியல் அப்படிங்கிறது பொருள்களை வாங்கி பயன்படுத்தக்கூடிய நுகர்வோருக்கு விற்பவரை காட்டிலும் ஒரு அதிகாரம் அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கன்சியூமரைசேஷன் இட்ஸ் an attempt to enhance the rights. நுகர்வோரோட உரிமைகளை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அப்படிங்கிறாரு. Then there is another definition given by author Philip Kotler. Consumerism not only to organized efforts only, but is a social movement seeking to augment the rights and powers of buyers in relation to sellers. Consumerism is not limited to organized. ஒருங்கிணைந்த முயற்சிகள் மட்டுமல்ல, இது ஒரு சமூக இயக்கமாக கருதப்படுகிறது. But is a social movement seeking to augment the rights and the powers of buyers. நுகர்வோரோட உரிமைகளை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்புங்கிறாரு. ஸோ இந்த ரெண்டு டெஃபினேஷனையும் நீங்கள் பார்த்து வச்சுங்க. Write the definition for consumerism. Give the definition for consumerism. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, டிஃபைன் ஏ கன்சியூமர், கிவ் டெஃபினேஷன் ஃபார் கன்சியூமர் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, ஹூ இஸ் ஏ கன்சியூமர் அப்படிங்கிறதுக்கு. இந்த டெஃபினேஷன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேசி அண்ட் ஃபிலிப் கோட்லர் எதுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காருன்னா, வாட் இஸ் கன்சியூமரிசம். கன்சியூமருங்கிறதுக்கு வேறு விளக்கம், கன்சியூமரிசம்ங்கிறதுக்கு வேறு விளக்கம். அது நீங்கள் நல்லா பார்த்து வச்சுங்க. In other words, consumerism refers to protest against a business injustice. வணிக பயங்கரவாதம்னு சொன்னோம்ல, வணிக கொடுமைகள்லேருந்து வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், நமக்கு ஏற்படக்கூடிய பொருளை வாங்கி பயன்படுத்தக்கூடிய நுகர்வோருக்கு ஏற்பட்ட பாதிப்புகள்லேருந்து களையிறதுக்காக நாம் உருவாக்கிய ஒரு அமைப்பு, அதுதான் கன்சியூமரிசம். In other words, consumerism refers to protest against business injustice and efforts at correcting these injustices. Consumerism as a protest against unfair business practices and injustice aims at removing the
removing or uprooting them or reducing them, if not eliminating them totally. முழுமையாக அதை நீக்க முடியாட்டினா கூட, வேரோட களைய முடியாட்டினா கூட, ஓரளவுக்கு அந்த பாதிப்புகளை போக்கக்கூடிய வகையில், வேரோடு களைய முடியாதுன்னா கூட பாதிப்புகளை, நுகர்வோர் பாதிப்புகளை குறைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த நுகர்வோரியல் அப்படிங்கிறது. இன் ரியாலிட்டி அடுத்து பாருங்கள். இன் ரியாலிட்டி கன்சியூமர்ஸ் ஆர் அஃபெக்டட் இன் மெனி வேஸ். பல வழிகளில் நம்ம நுகர்வோர் பாதிக்கப்படுறோம். அடுத்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கன்சியூமரிசம். நுகர்வோரியலினுடைய முக்கியத்துவம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கன்சியூமரிசம் இது நம்ம பார்க்கணும். நுகர்வோரியலோட முக்கியத்துவம் என்னென்னா, அவேக்கனிங் அண்ட் யுனைட்டிங் தி கன்சியூமர்ஸ். நுகர்வோரை வெளிப்படைய செய்வதும், நுகர்வோர்களை ஒருங்கிணைப்பதும் ஒரு முக்கியத்துவம். இது நுகர்வோரியலோட முக்கியத்துவம். டிஸ்கரேஜிங் அன்ஃபேர் ட்ரேடு ப்ராக்டிசஸ். முறையற்ற வணிகத்தை, நேர்மையற்ற வணிகத்தை இந்த நுகர்வோரியல் மூலமாக நம்ம தடுக்கலாம். protecting against exploitation. நுகர்வோர் சுரண்டலை தடுக்கலாம். அவேக்கனிங் த கவர்மெண்ட்டுக்கு, அரசாங்கத்திற்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது இதனுடைய முக்கியத்துவம். எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் லாஸ். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு இது முக்கியமானதாக கருதப்படுகிறது. நுகர்வோரியல்ங்கிறது முக்கியமானதாகும். ப்ரொவைடிங் கம்ப்ளீட் அண்ட் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன். இந்த நுகர்வோரியலில் அண்மை காலத்தில் என்னென்ன புதிய தகவல்கள் கிடைக்கப்படுகிறதோ இதையெல்லாம் நுகர்வோர்களுக்கும், வணிகர்களுக்கும், பொதுமக்களுக்கும், அரசாங்கத்திற்கும் அந்த புதிய தகவல்களை கொடுப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. டிஸ்கரேஜிங் ஆன்டி-சோஷியல் ஆக்டிவிட்டீஸ். சமூகத்திற்கு தீங்கு விளைவிக்கத்தக்க, சமூகத்திற்கு குறைபாடுகளை ஏற்படுத்தி தருகின்ற வணிக நடவடிக்கைகளை தடுப்பது இதனுடைய நோக்கம். தென் ஆரிஜின், எவல்யூஷன் அண்ட் growth ஆஃப் கன்சியூமரிசம். இந்த நுகர்வோரியலினுடைய தோற்றம், இதனுடைய வளர்ச்சி, பரிணாம வளர்ச்சி, அடுத்து இதனுடைய வளர்ச்சி. ஆரிஜின். In the beginning of 20th century, industrial economy reached a boom state. நல்ல பொருளாதாரம்ங்கிறது ஒரு ஏற்ற நிலையில் 20ஆம் ஆண்டு வாக்கில் இருந்துச்சு. The early 20th century marked a period of reform and expansion in many areas. 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் the early 20th century marked a period of reform and expansion in many areas. பல துறைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டது. Advertisement and consumption, consumer consumption, advertisement and consumer consumption would become big areas of reform and expansion. இப்போ இந்த காலகட்டத்தில் விளம்பரங்கள், நுகர்வு இதிலெல்லாம் நிறைய மாற்றங்கள் வந்துச்சு. இந்த நுகர்வு அப்படிங்கிறதுல நிறைய மாற்றங்கள் வந்துச்சு. ப்ரொக்ரெசிவ் ஆஸ் வெல் அஸ் அதர் American citizen began to realize the value in fighting for better quality of products. அப்போ அந்த காலகட்டத்தில் தரமான பொருள்களை பெற வேண்டும் அப்படிங்கிறது, அமெரிக்க நாட்டு குடிமக்களோட எண்ணமாக இருந்துச்சு. ப்ரொக்ரெசிவ் ஆஸ் வெல் அஸ் அதர் அமெரிக்கன் citizens began to realize the value in fighting for better quality goods.
consumers should be guaranteed for some type of accountability from industries in their quality for food and goods quality. அப்போ அந்த நேரத்தில் அமெரிக்காவில் குடிமக்கள் வந்து தரமான பொருள்களை பெற வேண்டும்ங்கிற நோக்கத்தில் அவங்க போராட ஆரம்பித்தாங்க. அந்த தரமான பொருள்கள் விற்பனை செய்யப்பட வேண்டும்ங்கிற நோக்கத்தில் நிறைய பேர் கோரிக்கைகளை வச்சாங்க. அந்த அடிப்படையில் வணிக நிறுவனங்கள், உற்பத்தி நிறுவனங்கள் பொருள்களோட தரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தது, நுகர்வோர் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. The majority of consumers in the advanced countries are well educated and well informed and in a position to protect them. அதாவது மற்ற நாடுகளில், முன்னேறிய நாடுகளில் என்னென்னு கேட்டிங்கன்னா, குடிமக்கள் வந்து அந்த மக்கள் வந்து படித்தவர்களாக இருந்தாங்க. தங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை போக்கக்கூடிய வகையில் அவங்க நிறைய தகவல்களை பெற்றிருந்தாங்க. தங்களோட கல்வி அறிவின் மூலமாக அவங்க என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும், என்னென்ன இழப்புகள் ஏற்படுங்கிறத முன்கூட்டியே எதிர்பார்த்து அதற்கு தக்கவாறு அவங்க நடந்துக்கிட்டாங்க. பட் இன் இந்தியன் சிச்சுவேஷன் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் இந்தியாவில் கல்வி அறிவு குறைவாக இருந்தது. நுகர்வோர் கல்விங்கிறது சுத்தமாக இல்லை. இன் இந்தியா industries have not achieved the level of affluence of technology and existing markets of products run in shortages, adulteration and black market prices. இப்போ இந்தியாவில் என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு தொழில்நுட்பங்கள்லாம் கிடையாது. உற்பத்தியில் தொழில்நுட்பங்கள்லாம் இல்லை. அது மட்டும் இல்லை, இந்தியாவில் வியாபாரிகள் வந்து லாபம் சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்தில் பொருள்களை வந்து அதிக விலைக்கு விற்றாங்க. பிளாக் மார்க்கெட்டிங் இருந்தது. இந்தியன் பீப்புள் ஹாவ் லெஸ் மணி அட் தர் டிஸ்போசல். The profit-making attitude of business failed to discharge social responsibilities of maintaining fair prices, quality of goods and providing services. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபேர் ப்ரைஸுங்கிறது இல்லை, குவாலிட்டி ஆஃப் குட்ஸுங்கிறது இல்லை. ஃபேர் ப்ரைஸுங்கிறது இல்லை, குவாலிட்டி ஆஃப் குட்ஸுங்கிறது இல்லை. அப்புறம் நல்ல தரமான பணிகளை வழங்க வேண்டும்ங்கிறதும் அவ்வளவா இல்லை. இன் ஷார்ட், கன்சியூமர் இஸ் an outcome of sufferings and exploitation of consumers, and some businessman aims to make abnormal profit which is at the cost of consumers' safety and health. இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த வியாபாரிகள் லாபம் சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்தில் பொருள்களில் கலப்படம் செய்து தரம் குறைந்த பொருள்களை விற்று அதிக லாபம் சம்பாதிச்சு வந்தாங்க. However, it has been accepted as and agreed that a consumer is a king in the market. ஆனால் பொதுவாக எல்லாருமே சொல்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம், consumer is a king in the market. Majority of the people are mostly illiterate and have low income. In order to save or protect them against the exploitative practices of trade, consumerism has emerged and accepted as a defensive force to safeguard the interest of the customers. அதாவது மக்கள் பாதிக்கப்படுறதுனால, நுகர்வோர் பாதிக்கப்படுறதுனால அந்த பாதிப்புகளை போக்கக்கூடிய வகையிலையும் இழப்புகளை ஈடுகட்டக்கூடிய வகையிலையும் வணிகர்களோட பிடியிலிருந்து நுகர்வோரை விடுவிப்பதற்காகவும் தரமான பொருள்களை பெறுவதற்காகவும் இந்த நுகர்வோரியல்ங்கிறது வளர்ச்சி பெற்றது. ரால்ஃப் நேடர் கொடுத்துருக்கு பாருங்கள். ரால்ஃப் நேடர் pioneered the fight against monopoly and unethical trade practices of large companies in the United States. அமெரிக்காவில் ரால்ஃப் நேடருங்கிறவர் தான்
இந்த முற்றுரிமை பெற்ற நிறுவனங்களுக்கு எதிர்ப்பாக அந்த போராட்டங்களை தொடங்கினவர். ரால்ஃப் நேடர் pioneered the fight against monopoly and unethical trade practices of large companies in the United States. He is considered to be the father of consumer movement. Ralph Nader is considered to be the father of consumer movement. இதை நீங்கள் மனசில் பதிய வச்சுக்கணும். Who is the father of consumer movement? Ralph Nader. இவர் ஒரு அமெரிக்காவில் இருந்தவர், அமெரிக்க நாட்டுக்காரர். ஆரம்பத்தில் அந்த முற்றுரிமை பெற்ற நிறுவனங்கள், சர்வாதீனம் பெற்ற நிறுவனங்கள் வணிக நெறிகளை, வியாபார நெறிகளை முறையாக பின்பற்றாமல் அவங்க பொருள்களை, தரம் குறைந்த பொருள்களை எல்லாம் விற்று வந்ததுனால அந்த நிறுவனங்களுக்கு எதிராக அமெரிக்காவில் முதலாக எதிர்த்து அந்த நிறுவனங்களை எதிர்த்து அந்த தயாரிப்புகளை எதிர்த்து போராட முன் வந்தவர், போராடியவர் Ralph Nader. Ralph Nader is considered to be the father of consumer movement. He initially fought against the automobile industry for violating safety standards and pollution control norms. அமெரிக்காவில் ரால்ஃப் நேடருங்கிறவர் இந்த வாகனங்கள் எழுப்பக்கூடிய ஒளி, வாகனங்களில் அந்த தரம் பின்பற்றப்படாததையும் எதிர்த்து குரல் கொடுத்தார். He initially fought against automobile industry for violating safety standards and pollution control norms. இதை எதிர்த்து போராடிவர். But today almost all countries the consumer movement is well accepted, well developed. Countries like Britain, Sweden, Netherlands, Denmark and even in Kenya have stringent laws against consumer exploitation in their respective countries. இந்த நாடுகளெல்லாம் பிரிட்டனில், ஸ்வீடனில், நெதர்லாண்டில், டென்மார்க்கில், ஈவன் இன் கென்யா, இந்த நாடுகள்லாம் நுகர்வோர் பாதிப்புகளை களையக்கூடிய வகையில், நுகர்வோர் பாதிப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய வகையில் கடுமையான சட்டங்களெல்லாம் ஏற்றி வச்சுருக்காங்க. அது நடைமுறையில் இருக்குது. The United Nations General Assembly has developed a set of general guidelines for consumer protection. அமெரிக்காவிலையும் கூட யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் கூட நிறைய கைட்லைன்ஸ், நுகர்வோர் ப்ரொடெக்ஷனுக்காக நிறைய கைட்லைன்ஸ், விதிமுறைகளை வகுத்திருக்கிறாங்க. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் இஸ் a form of social action which is designed to attain the well-being of the society, namely consumers. A consumer is said to be a king in the free market economy. The earlier approach, caveat emptor, which means let the buyer beware, has now been changed to caveat venditor, which means let the seller beware. அதாவது ஒரு காலத்தில் caveat emptorங்கிற கருத்து பின்பற்றப்பட்டது. caveat emptorனா let the buyer beware, வாங்குறவரே ஜாக்கிரதையாரு, வாங்குறவரே விழிப்பாயிரு, அதுதான் பின்பற்றப்பட்டது. நம்ம பொருள் வாங்க போகிறோன்னா நாம் தான் உஷாராக இருக்கணும். இப்போ ஒரு நிறுவனத்துக்கு போய் பொருளை பார்க்குறோம் அப்படின்னா அது நல்ல பொருளாக, தரமான பொருளாக, நீண்டு உழைக்குமா, அதில் ஏதாவது குறை இருக்கா, அதெல்லாம் நாம் தான் பார்த்து வாங்கணும். அதில் வாங்கின பிறகு ஏதாவது பின்னாடி பிரச்சனைன்னா அதுக்கு நாம் தான் பொறுப்பு. வாங்குறப்பவே நம்ம அதெல்லாம் சரி பார்த்து வாங்கணும். அந்த கருத்து பின்பற்றப்பட்டது. இந்த ஏர்லியர் அப்ரோச் caveat emptor, which means let the buyer, நாய் ஜாக்கிரதைன்னு போட்டு வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி let the buyer beware, வாங்குறவரே ஜாக்கிரதையாரு அப்படிங்கிற கருத்து பின்பற்றப்பட்டது. caveat emptorனா let the buyer beware, வாங்குறவர் உஷாராரு, வாங்குறவர் விழிப்பாயிரு அப்படிங்கிற கருத்து முதல்ல இருந்துச்சு. ஆனால் இப்போ அது மாறி போச்சு. caveat venditor, which means let the seller beware. இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டால், வணிக உலகில் விற்கிறவரே விழிப்பாயிரு, விற்கிறவர் தான் என்ன செய்யணும்னா தரமான பொருள்களை விற்கணும், நேர்மையான விலையில் விற்கணும், நியாயமான விலையில் விற்கணும், நுகர்வோர் பாதிப்பு இல்லாத வகையில் பார்த்துக்கணும். விளம்பரங்களில் சொல்லக்கூடிய அந்த தன்மை அனைத்தும் அந்த பொருளில் இருக்கணும். ஆகவே இன்றைக்கி அந்த கான்செப்ட் எப்படி இருக்குன்னா caveat venditor, which means
let the seller beware. In real practice, consumer is not protected or safeguarded, but the consumer is cheated and looted. Thus, there is need for consumer movement to safeguard their interest. இவ்வளோ மாறி இருந்தாலும் இன்னமும் என்ன செய்கிறாங்கன்னா நுகர்வோர் பாதிப்படைகிறாங்க. அப்போ நுகர்வோர் பாதிப்புகளை களையக்கூடிய வகையில் நுகர்வோர் இயக்கங்கள் கன்சியூமர் மூமெண்ட் அப்படிங்கிறது வந்துச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட முடிச்சுக்குவோம். இன்னொரு அமர்வில் நாம் அடுத்த பல தகவல்களை பார்ப்போம்.